ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் சொன்ன வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம் ஜெய் ஸ்ரீராம் ஓம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் சஹனா பவது சஹனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். இந்த ராமாயணத்தில் நிறைய தவங்களை பற்றி வரும், வந்துக்கிட்டே இருக்கும். இவர் தவம் பண்ணார், அவர் தவம் பண்ணார், அதுக்கே 1 மணி நேரம் போயிடும். அது மாதிரி பழைய மெமரபிள் நினைவு கூறுதல் அப்படி சொன்னால் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சொல்ல வேண்டும். இதே இடத்துல எனக்கு சன்னியாச தீட்சை அளித்த சுவாமி ஓம்காரானந்தாஜி கிளாஸை இந்த ஹாலில் 2 தடவை கிளாஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். நான் நினச்சி கூட பார்க்கல. 26 வருஷம் கழிச்சு இதே இடத்துல இங்கே கிளாஸ் எடுப்பேன் அப்படின்றது. ஸோ இது பரமேஸ்வரியோட விருப்பம். பரமேஸ்வரி என்னென்னோ பண்ணுறா. நமக்கு கொஞ்சம் தெரியுது, நிறைய தெரிய மாட்டுறது. அந்த கொஞ்சம் தெரியுதுலேயே சந்தேகம் வந்துடுது. அது இல்லாமல் டோட்டலாக அவகிட்ட பரமேஸ்வரி கிட்ட கொடுத்துட்டா ஜெகன் மாதா நம்மளை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவான். நெக்ஸ்ட் கைவல்ய உபனிஷத்து 2010 இதே ஆசிரமத்தில் 256 பேர். அவங்க 1 வருஷமா இதில் தூளியில் கூட்டிகிட்டு போவோம், இதில் என்னதுன்னா டோலியில் கூட்டிகிட்டு போவோம், குதிரையில் கூட்டிகிட்டு போவோம், ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போவோம்லாம் சொல்லி நான் பண்ணி 256 பேரை வரவழைச்சிட்டோம். இங்கே ஒரு பெரிய இப்போ சமாதி இருக்குங்க பூஜ்ய சுவாமிஜி, அந்த இடத்துல பெரிய ஸ்டேஜ் ஒன்று போட்டோம். இந்த ஸ்டேஜ் 1 lakh. சுத்தானந்தஜி அதுக்கெல்லாம் பர்மிட் பண்ண மாட்டார். ஒரு 2 நாள் கூத்துக்காக நீங்கள் 1 lakh செலவு பண்ண முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தார். 1 லட்சம் அவருக்கு. அதை கொடுத்துட்டா என்ன வேணா நீங்கள் செஞ்சுக்குன்னு சொல்லுவார் அவர். அப்படி கொடுத்தோம். எல்லா நிகழ்ச்சியும் ஃபோட்டோ எடுத்தான். அந்த 1 lakh தானம் கொடுத்த மாதிரி அதை மாத்திரம் எடுக்கல. எங்கடா அந்த ஃபோட்டோ எடுக்கலச்சு. அப்போ கர்மான்னா கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா காரகம் இருக்கணும். அதுக்கு பலன் கிடைக்கும். கர்த்தா, கர்மா, காரக, பலன். நீங்க இப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சாரியாஜியோட எல்லா விஷயத்திலையும் காரகத்தில் மோர் எம்பசைஸ் பண்றாங்க. காரகம்னா என்ன? ஒரு வேலையை பர்ஃபெக்டா பண்றது, ப்ரிசிஷன் அட்டாக். நம்மள அந்த இது இருக்குல்ல, சிந்தூர் ஆப்ரேஷன்ல அது ஒரு புகைப்போக்கி இருக்கு, அதுக்குள்ள அணுகுண்டு உள்ள போடணும், உள்ள போய் செதறணும். கொஞ்சம் 1 மில்லி தப்பு பண்ண கூட தப்பாயிடும். அதுக்கு ப்ரெசிஷன் அட்டாக். மங்கள்யான் இதெல்லாம் விவஸ்தாவோட உச்சகட்டம். அந்த மாதிரி இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே அந்த காரகத்தோட இருக்கும். இந்த காரகத்தோடு இருக்கும்போது தானாவே டெலீட் ஆகுறது என்னன்னா கர்த்தృత్వం டெலீட் ஆயிடும். அந்த கர்த்தృత్వం இருக்கிற வரைக்கும் சம்சாரம் இருக்கும். என்ன புரிஞ்சுக்கோங்களேன். இந்த சுக துக்கம்லாம் இருக்கு இல்லையா, வாழ்க்கையில கஷ்டப்படுறான் இல்லையா, அதெல்லாம் இந்த அபிமானம், சரீர அபிமானம், நிறைய ஸ்டேட்டஸ் அபிமானம் வச்சிருக்கோம்.
நிறைய லொட்டு லொஸ்குலாம் வச்சுருக்கோம். அதுக்கு பேர் வந்து அத்தியஸ்தம், இல்லை அபிமானம், இல்லை கர்த்தృత్వం. இப்போ நான் வந்த உடனே எப்படி பத்மிவாதர் வந்து சனந்தா அப்படி சொன்னோடனே அப்படி கங்கையில் வந்தாரோ அவர் வச்ச இடத்துலலாம் வந்து புஷ்பம் இருந்தது. அதுதான் பத்மபாதன். இந்த பார்த்த உடனே ரங்காஜி ஓடி வந்ததை வந்து லாவண்யாஜி பார்த்தாங்க. பிறகுதான் ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம். இன்னொரு மாலை இருக்குமா, சந்தன மாலை. அதனால அப்போ அந்த பக்தி ஸ்ரத்தா இதுல வருது. கைவல்ய உபநிஷத்துலயே வருது பக்தி ஸ்ரத்தான்னு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லயே வருது. இப்போ இந்த பக்தி ஸ்ரத்தா வர்றது இருக்க ஸோ மோர் இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த காரகத்தோட பண்ணும்போது கர்த்தృత్వం போயிடுறது. இப்போ லாவண்யா ஒரு நிமிஷம் வந்து அம்பாள் இது பண்ணிட்டு இருக்கா, அது இதில் விட்டு போச்சு. திருமணாவுக்கு வந்து ஃபியூச்சர் டீச்சர். ஸோ அதுதான் இங்கே கங்கை கரையில் ஆசீர்வாதம். இப்படிதான் நிறைய பேர் அடுத்த ஜென்ரேஷன். ஸோ இப்போ உங்களுக்குலாம் வந்து குரு பரமார்த்த குரு, பரமகுரு. ஓகே, ஆமாம், உங்களுக்கெல்லாம் வந்து நான் பரமகுரு, அவர் குருநாதர். ஸோ அவர் வந்து பரமகுரு ஆகணும்னா அவர் கிளாஸ் எடுக்கணும். இது புரியுதுங்களா உனக்கு? சிஸ்டம் புரியுதுங்களா? இதெல்லாம் ஒரு காரணத்தோடு தான் சொல்றது. அப்போ என்னுடைய சிஷ்யனும் அதாவது நம்ம பெத்த புள்ள நம்மளை விட சிறப்பாக இருக்கும். அப்பதான் ஒரு சந்தோஷமா இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது, ஒரு அப்பா அம்மா நமக்கு நல்ல அப்பா அம்மா கிடைக்கணும். அது உங்களுக்கு கிடைச்சிடுத்து, அதனால தான் கிளாஸுக்கு வந்திருக்கீங்க. அதில் குருநாதர் கிடைக்கிறது லேஸ்பட்ட விஷயம் இல்லை. அதுவும் உங்களுக்கு வந்து அற்புதமான ஒரு குருநாதர். எண்ணியது எண்ணியாங்கு எய்துபவர் எண்ணியவர் திண்ணியராக பெறின் எத்பாந்து நினைச்சா முடிச்சுடுறது. அப்படிதான் நமக்கு ஆள் வேணும். அதில் நான் தேர்ந்தெடுத்தல முதல் ரேங்க் என்ன சொல்லுவீங்க நீங்க? அந்த என்ன ரேங்க்கு அது ஓ கிரேடா? அது ஏ கிரேடு அல்ல, இல்லை ஸ்கூல் படிக்கணும்னு சொல்லுங்க. மூணு ரேங்க் சொல்லுங்க. ஓ குரூப். ஓகே, ஃபர்ஸ்ட் ரேங்க். ஓகே, அதுல இருக்கிறது வந்து நம்மளோட ஸ்ரீமான் ரங்காஜி. இன்னொரு ஆச்சாரிய வச்சுக்கிட்டே சொல்றேன் பாருங்க. யாக்ஞவல்கியமே சொல்லுவேன் இதே மாதிரி. புரியுதா? எனக்கு ஒன்றும் பயம் இல்லை. புரியுதா? அந்த இவர் இந்தோனேஷியா அதிபர் சொன்னார் இல்லையா, எனக்கு ஒன்றும் வெக்கம் இல்லை, நான் அவரை காப்பி அடிக்கிறேன் நான் அப்படின்னாரு. மோடிஜி அப்படியே காப்பி அடிக்கிறாராம் அவர். அதனால அவர் வளர்ச்சி அடைகிறார், நாங்களும் வளர்ச்சி அடைகிறோம் அப்படின்னு. அதனால இது ஒரு ஸ்துதி கிடையாது. நிஜமாவே நீங்க வந்து பிடிக்க வேண்டிய ஆளை பிடிச்சுட்டீங்க. ஓகே, அதனால ரொம்ப ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். அந்த வந்து அகஸ்மாத்தா சொன்னாங்க. இது எல்லாமே அகஸ்மாத்தா நடக்கிறது. இங்க நான் அப்பவே கங்காக்கு பாபாய் சொல்லிட்டு போயிட்டேன். நான் 2025 108வது சிபிர், சம்பூர்ண பிரஸ்தான திரய சிபிர், 555 சூத்திரமும் முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா பண்ணு. நமஸ்காரம்மா தாயே அப்படின்னு. 2014 பிரஸ்தான திரயம் சதுசூத்திரம் முடிச்சுட்டு நமஸ்காரம் தாயே அப்படின்னு சொன்னேன். இல்லை அவ சொல்லியிருப்பா போல இருக்கு, என் காதலோ இல்லை, இன்னும் முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து சம்பூர்ண பிரஸ்தான திரயம் 555 சூத்திரம் முடிச்சு எல்லாம் முடிச்சப்பா. டோட்டல் ஃப்ரீ. நான் வந்து
இனிமேல் வந்து ஆசிரமத்தை விட்டு வெளியில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டேன். ஸோ ஜூலை 8 முடிஞ்சுட்டு அப்புறம் இவங்க ஒரு பெரிய ஆச்சாரிய இது கணா வந்தது என் ரூமுக்குள்ளர வந்து அந்த இதெல்லாம் சாம்பிராணி பகையெல்லாம் போட்டு மயக்கி நீங்கள் வந்து வெளியில் வரணும். எனக்கு என்னவோ சொல்ல தெரியல, எனக்கு நினைவு தெரியாமையே வரேன் அப்படி சொல்லிட்டேன். இப்போ கூட தெரியல, நினைவோடு சொன்னா அதனுடைய விஷயம் வந்து இங்க வந்து இப்போ கங்கையில உட்கார்ந்து இருக்கேன். கைவல்ய உபநிஷத்து அதனுடைய பிரபாவம் எனக்கு தெரியும். எனக்கு கொஞ்சம் விட்டா அது எங்கேயோ போய் முடியும்ன்றது எனக்கு தெரியும். தெரிஞ்சுதான் அது வந்து உறுதியா இருந்தேன். ராமகோபால் சொன்ன, நீ வந்து பலிதானம், நான் வரல அப்படின்னு நேற்றுக்கு நம்ம சூரியபிரகாஜி வந்து சங்கீதான ஒரு அவன் என்ன சொல்றா, நீங்க வந்தாதான் என் பொண்ணுக்கே கல்யாணம் அப்படின்றா. நீங்க எப்போ வரீங்களோ அப்போ பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்றா. ராத்திரி 10:30 மணிக்கு குருதேவ் அங்கேருந்து ஃபோன் பண்ற, ராய்ப்பூர்ல இருந்து. இந்த மாதிரி இங்கலாபாத் மாதாஜியோட 5வது குரு அந்த யுதிஷ்டர் சதானந்த இருப்பார், அவங்களுடைய 200வது ஜெயந்தி வருது, அதை நீங்க துவக்கி வைக்கணும் அப்படின்னு. நான் ட்ரை பண்றேன்னா என்ன அர்த்தம்னா வரமாட்டேன்னு அர்த்தம். நான் நிறைய பேருக்கு சொல்லி கொடுக்குறது, நீ வரலன்னா வரலன்னு மொட்டையா சொல்லாத, ட்ரை பண்றேன்னு சொல்லு. உங்களுக்கு ஒரு குழு கொடுத்துட்டேன் இப்போ. ட்ரை பண்றீங்க ஜி அப்படின்னு சொன்னா நீ வராம கூட இருக்கலாம். நீங்க புரியுதா? அதெல்லாம் ஒரு நாக்கு. அப்ப 2010 வந்து கைவல்ய உபநிஷத்து ஜாம்னு எடுத்துட்டு 65 கார் காலையில போனோம். சாயந்தரம் வந்து ஒரு கார் கூட கிடையாது அப்படின்ட்டான். அந்த யார் ஆர்கனைஸ் கொடுக்கணுமோ அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு, ஆனா இல்லைன்ட்டான். எப்படி இருக்கும்? அப்போ இதே மாதிரி ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு லெஃப்ட் ரைட்டா பிரிச்சேன். கண்டிப்பா நான் போயே ஆகணும் ஜி, என்ன ஆனாலும் அப்படி சொல்றவங்க லெஃப்ட்ல வாங்க அப்படின்னு. போகலைன்னா கூட நான் தியாகம் பண்றேன் அப்படி சொல்றவங்க வலது பக்கம் 2ஆ பிரிஞ்சுது. பாதி பேருக்கு இப்போ காரு கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்புறம் இவங்கெல்லாம் நம்ம காரியகர்த்தர்கள். காரியகர்த்தன்னா என்ன அர்த்தம் தெரியுமில்ல? கர்த்தத்துவம் இல்லாம கர்மம் பண்றவனுக்கு பேர் காரியகர்த்தா. கர்த்தத்துவத்தோட பண்றவன் மன்யந்தே விமூடாத்மா. அப்போ காரியகர்த்தான்னா கர்த்தத்துவம் இருக்கக்கூடாது, நான் பண்றேன்னு சொல்லக்கூடாது. அவங்க பேர் காரியகர்த்தா. புரியுதா? அதனால இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ 7-8 மணி நேரம் தான் இருக்கு, காலையில கிளம்பி ஆகணும். ஆனா அப்பதான் சுத்தானந்தஜி எல்லாம் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்து காலையில 65 கார் எல்லாருமே போயிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இதெல்லாம் ஒரு கலகலகலன்னு நாட்டியம், பாட்டு, பஜனை, புராணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் மேடையில. ஆனா கைவல்ய உபநிஷத்து இப்ப கூட கைவல்ய உபநிஷத்து கேட்டீங்கன்னா அந்த கிளாஸ் போய் அதுல காம்ப்ரமைஸும் நடக்கல. ஆனா உள்ளர பாத்தீங்கன்னா கலகலகலன்னு இருக்கும். 256 யாரு வந்தா யாரு போனான்றதுக்கு கட்டடிக்கிறது கூட ஈஸி. புரியுதா? அது மாதிரி நான் அவளுக்கு சொன்னேன், இந்த பாரு நீ ஒருத்தர் கட்டடிச்சா கூட இங்க மை வச்சிருக்க கண்டுபிடிச்சிடுவேன், அதனால ஜாக்கிரதா அப்படின்னு. எல்லாருமே வந்துடுவான். அந்த மாதிரி ஒரு கிளாஸ் கைவல்ய உபநிஷத்து ரொம்ப ரொம்ப அந்த 10 உபநிஷத்துக்கு இல்லாத ஒரு உபநிஷத்து. அது ஏன் அவர் சேர்த்துக்கல ராமர் அப்படின்னு தெரியல. ஆனா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் உபநிஷத்தா இருக்கு. கொஞ்சம் டஃப்பா இருக்குது. ஏன் டஃப்பா இருக்குன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் உபநிஷத்தை தயானந்த சுவாமிஜி தான் அந்த 10 உபநிஷத்தை மாத்தி அமைச்சார். அதுல ஃபர்ஸ்ட் உபநிஷத்து என்ன? நம்ம பரம்பரையில முண்டக உபநிஷத்து. புரியுதா? அந்த முண்டக உபநிஷத்தினுடைய எண்டு இருக்கு இல்லையா, பிரம்மவேத பிரம்மைவ பவதி. அந்த பிரம்மைவ பவதி வந்து அது வந்து எப்படி அடையணும்ன்றத வந்து சொல்றது. புரியுதா? பிரம்மத்தை அறிஞ்சிட்டேன்னா நீ பிரம்மன் ஆக முடியும். இங்க இருக்கிற மகரிஷி வந்து எப்படி கேட்கிறாருன்னா, அந்த பிரம்மத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது கேட்கிறாரு. சோ அங்க முடியறது, இங்க ஆரம்பிக்கிறது கைவல்ய உபநிஷத்து.
பிரம்ம வேத பிரம்ம பவத்தினா அங்க முடிஞ்சத இங்க எப்படி பண்ணணும் அப்படின்றத பிகினிங்ல இருந்து அந்த அதாவது சத்துவத்தினுடைய மலின சத்துவம் இருக்கு, மிஸ்ர சத்துவம் இருக்கு, அதுக்கப்புறம் சுத்த சத்துவம் இருக்கு. இப்ப நீங்க நான் சொல்ல மாட்டேன், நீங்களே போட்டுக்கணும். கண்டிப்பா மலின சத்துவம், ஏன்னா அப்பதான் கிளாஸுக்கு வர முடியும், அது பேசிக் தான். மிஸ்ர சத்துவம்னா சாதன சதுஷ்டம் உள்ளவன் மிஸ்ர சத்துவம். கிளாஸ் கேட்கும் போது புரிஞ்சு போயிடாம புரிஞ்சு மாத்திரம் இருக்கிறதுக்கு அவன் சுத்த சத்துவத்துல இருக்கான். தான் அந்த மாதிரி இவர் இருக்காரு ஆசுலாயன மகரிஷி. அவர் 3 பேருக்கு தான் இந்த வகுப்பு கேட்கறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறார் வேதம். 1 தேவர்கள், 2 ரிஷிகள், 3 நம்மள மாதிரி மனுஷாளுக்கு. புரியுதா? நம்ம 3 பேரும் வந்துட்டோம் இங்க. நம்ம மனுஷ கேட்டகரியில மனுஷனா பிறந்ததுக்கு என்ன உண்டோ அது நீங்க இப்ப வந்துட்டீங்க பாருங்க. முதல்ல குரு கிடைச்சிட்டாரா, அப்புறம் மனுஷனா பிறந்ததுக்கு வேண்டிய கோல் என்ன இருக்கிறதோ அது கிடைச்சது. அப்புறம் கங்கையை பார்த்துட்டீங்க, சுவாமிஜி பார்த்துட்டீங்க, எல்லாமே பார்த்துட்டீங்க. அப்போ நீங்க இந்த ஆயுசுல என்ன வேணுமோ அது கிடைச்சொடுத்து. இனிமே உங்களுக்கு விஷயம்லாம் நீங்களாம் எல்லாருமே ஞானிதான். இந்த ஞானி எவாபரேட் ஆயிடும். அப்போ இந்த திறந்து வச்ச பெட்ரோல் மாதிரி அப்படியே காலி ஆயிடுறது. அதுக்கு மாத்திரம் நீங்க தான் பண்ணணும். ஓகே, அதுவும் ரங்காஜியை சாதனை சௌஷம் பண்ணி கொடுத்துடுறா, அப்படியே ஏதாவது பேஸ்ட் மாதிரி பண்ணி உள்ள போட்டுடுறா. இதுல கல்பனா சாவ்லா போனால அந்த மாதிரி அங்கெல்லாம் சாப்பிடலாம் முடியாது, பேஸ்ட் தான் கொடுப்பா, அது அப்படியே சாப்பிடணும். அது மாதிரி சாதனை சதுஷ்டிய பேஸ்ட் இது ஒரு வாரம் போட்டுக்கோ, உனக்கு வந்துடும். அப்புறம் அந்த இடத்துல அகம் பிரம்மாஸ்மி வந்துடும் அப்படின்னு. அப்படிலாம் வராது, அது நீங்க மாத்திரம் தான் பண்ணணும். புரியுதா? அந்த விஷயத்தை மாத்திரம் குருநாதர் சொல்லி கொடுத்துருவாரு. புரியுதா? சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, நீங்களும் கேட்டு இருக்கீங்க. அதுவும் எவாபரேட் ஆயிடுறது. அதனால அது கரெக்டா நிக்கிற வரைக்கும் நீங்க கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கணும், கேம்புக்கு வந்துட்டு இருக்கணும், எந்த கோடியில வச்சாலும் வந்துடணும். அப்ப ஆயுசு முழுக்க வரணும் போல இருக்க சுவாமி. அப்ப சீக்கிரம் சாதனை சதுஷ்டியம் பண்ணிக்கோ. இந்த தட் வே ஆர் திஸ் வே. புரியுதா? அப்படிலாம் வரணும். புரியுதா? இதுல யாரு இதுல இது குருநாதர் சதுர்முக பிரம்மாஜி. புரியுதா? 3 பிரம்மம் இருக்கு. வியாசாச்சாரியர் சொல்றாரு. 1 காரிய பிரம்மன் பிரம்மாஜி, காரண பிரம்மன் ஈஸ்வரன்ஜி, ஓகே, அகாரண பிரம்மன் பிரம்மாஜி பிரம்மன்ஜி. 3 பிரம்மன் இருக்கு. பிரம்மாஜி, அதுக்கப்புறம் ஈஸ்வரா, அதுக்கப்புறம் பிரம்மா சொல்லிவிடக்கூடாது, பிரம்மன். ஓகே, அதான் நம்ம அகம் பிரம்மாஸ்மி சொல்றோம். நீ அகம் பிரம்மாஸ்மி சொல்லுன்னா அங்க இவரு இறங்கி கர்ப்பன் இருக்காரா, அவர் கொண்டே போடுவாரு. போஸ்ட் மாத்திரம் யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. பிரம்மன் ஆகல மொழிய பிரம்மாஜி அதெல்லாம் யோகத்துல தான் போக முடியும், அது ரொம்ப கஷ்டம். அதுக்கு இதே பரவாயில்ல. அதனால இந்த பிரம்மாஜியே கிளாஸ் எடுக்கிறார். அது இந்த மகரிஷி அவர் சாதாரண ஆள் இல்லை. புரியுதுதான்? அப்போ இவர் நல்ல மூத்த சாதன சத்துவத்தோட சுத்த சத்துவத்தோட போறார், அந்த குருநாதரை போய் அடையிற. அடைஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருந்தான், பிருகுன்னு ஒரு பையன். அவன் வருணர்கிட்ட போய் கேட்டான், அதிகி பகவோ பிரம்மேதி அப்படின்றான். ஓகே, அவன் பிரம்மச்சாரி. புரியுதா? ஏக விஜ்ஞான சர்வ விஜ்ஞானம் பவதி அப்படின்னு ஒருத்தன் போய் கேட்கிறான். அது வானப்பிரஸ்தா. ஆண்டு அனுபவிச்சு குழந்தை குட்டியெல்லாம் பெற்று பேரம் பேத்தியெல்லாம் ஒரு திட்டு வாங்கி அப்படி வாழ்க்கையில நொந்து நூலாகி, சுவாமி ரொம்ப சம்சார சாகரத்துல இருக்க. இங்க நிறைய பேருக்கு மனசுல ஆனந்தமா தான் இருக்கு, இங்கேயே தங்கிடலாம் போல இருக்கு. சென்னைக்கு போனா எவ்வளோ அப்படியே அந்த வேதாளம் அந்த இதுல தொங்கின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. இங்கே ரிஷிகேஷ்க்கு டேராடூன் போகும்போது அதெல்லாம் எடுத்துப்பான். போன் பண்ணுவோம்ல, அங்கேயே பிரச்சனையை வலுக்கட்டாம எடுத்துப்பான். அவன் சொல்ல மாட்டான் வீட்டுல இருக்க. அதோ நான் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டியா, அதுல இருந்து ஆரம்பம் சம்சாரம். புரியுதா? அப்போ நீ ஒரு பக்கம் போட்டு, நான் ஒரு இதுல கண்ணில் பார்த்தேன், பைக்ல பையன் ஓட்டிட்டு இருக்கான், பொண்ணு பின்னாடி இருக்கான், 2 பேரும் ஒரே மாதிரி தலையாட்டுறாங்க. என்னடா அது,
ஒரே மாதிரி எப்படி தலையாட்டுவோம்? வண்டி ரன்னிங்ல இருக்கு புரியுதா? அப்போ இன்னும் இவ்வளவு பாப்புலர் கிடையாது. நான் சொல்றது 10-20 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் தான் பார்த்தா இவன் ஒண்ணு சொல்லிக்கிட்டு அவன் ஒண்ணு சொல்லு, ஒரே பாட்டுக்கு தாளம் போடுற அப்படி. புரியுறதில்ல? நீ என்ன பண்ணணும், மற்றவங்களோட பேசும்போது இன்னொரு பக்கம் கிளாஸை சொல்லிக்கணும், இன்னொரு பக்கம் வந்து வீட்டில் பேசணும். புரியுது உனக்கு? இதுக்கு கரெக்டா ஆப்போசிட் இந்த அம்பலா போடுவாங்கல்ல, ஜல அக்னியும் இந்த ஜல அஸ்திரமா, அந்த மாதிரி இது வந்து அக்னியா வரும். வீட்டு சமாச்சாரம் கிளாஸ் எல்லாம் வந்து ஜலமாக்கி அதை நிர்மூலமாக்கிடும். புரியுறதா? இப்படி பண்ணாதான் பொழைக்க முடியும். புரியுறதா? இவர் என்ன கேட்கிறேன்னா, ஸோ இவர் வந்து பிரம்மாஜி கிட்ட அதிகி பகவோ பிரம்ம வித்யாயம் வரிஷ்டம் மேலானது எதுவா அது நிக்கூட்டா. அது எத்தனை தடவை சொன்னாலும் புரிய மாட்டேறத. அது நானுதான் ஆத்மா தவிர அனாத்மா மொத்தம் தெரியுது. பாடி மைண்டு சென்சஸ் எல்லாமே தெரியுது எக்ஸப்ட் ஆத்மா சுவாமிஜி சொல்றாரு, ஆத்மா சொல்றாரு, குருநாதர் சொல்றாரு ஆத்மா. நீ எப்படி சொல்ல போற? நான் சொல்றேன் இன்னும் கொஞ்சம் கழிச்சு வர எஜுகேட் ஆகணும் இல்லையா? கிராஜுவேட் ஆன பிறகு தானே சொல்ல முடியும். சரியா? அப்போ அவர் சொன்னார், இவர் சொன்னார், சாஸ்திரம் சொல்றது, நீ எப்ப சொல்ல போற அகம் பிரம்மாஸ்மின்னு? அத வந்து சொல்றாரு நிக்கூட்டாம். ஏன்னா அது மறைஞ்சு போயிருக்கிறதா. ஓகே, அதனால இவன் கேட்கிறான். அதனால ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அசீரா குயிக்கா சொல்லுங்க. குயிக் டிஃபன் இருக்குல்ல, அந்த மாதிரி குயிக் டிஃபன்ல சொல்லுங்க அப்படின்னு. என்ன சொல்லுங்க அப்படின்னா, வித்வான் பராத்பரம் புருஷம் யாதி. சோ ஞானி எந்த மாயை நீக்கின ஒரு விஷயத்தையும் தோன்றினத்துக்கும் மறைவதற்கும் அப்பாற்பட்ட விஷயமோ அந்த விஷயத்த சொல்லுங்க அப்படின்றா. இது வந்து நச்சிகேதன் வந்து கேட்கிறான் யம தர்மராஜா கிட்ட, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அந்த காரண இதுக்கு காரியத்துக்கு அப்பாற்பட்ட விஷயத்த எனக்கு சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா சொல்லுங்க அப்படின்றான் நச்சிகேதன். அதை வந்து ஒரு மரியாதை பெரியவர் இல்லையா, அவன் சின்ன பையன், அப்படித்தான் கேட்பான். இவரு கொஞ்சம் இது கொஞ்சம் அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் சரியாயிடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஊர்ல அடங்காது, வீட்டுல அடங்கும். அந்த குழந்தை உட்காரு அப்படின்னு இவன் உட்காந்துருவான். கத்தாத உட்காந்துடுறான், சொல்லுமா அப்படின்னு. அதுக்குதான் கல்யாணம் பண்ணி வைக்கிறதே. புரியுதா? ஓகே, உங்களுக்கு புரியாது இந்த ரகசியம். எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும் எல்லா கல்யாணமும். புரியுதா? அங்க நம்மளை பக்குவப்படுத்துறதுக்கு மாத்திரமே குடும்ப வாழ்க்கை. அதுல போய் ஈசிக்கிறதுக்காக இல்லை. புரியுதா? நீங்க எல்லாம் நம்ம எல்லாம் தப்பிச்ச மீன்கள், வலையில இருந்து நெக்கில இருந்து வெளியில வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம். புரியுதா? அப்போ இதுல வந்து யாதி உபயத்தி. யாத்தினா எப்படி அடைய முடியும், உபயத்தினா எப்படி அடைகிறான். புரியுதா? உபயத்தி வந்து பிரம்மவேத பிரம்ம பவதி. இங்க கைவல்ய உபநிஷம் யாத்தி எப்படி அடைய முடியும் அந்த விஷயத்த வந்து குருநாதர் விளக்கிறார். புரியுதா? அப்படி பார்க்கலாம். அப்போ ஒண்ணு வந்து எத்பாவம் தத்பவதி, அது கர்மம். சோ பிரம்மவேத பிரம்ம பவதி, அது ஞானம். பிரம்ம வித் ஆப்னோதி பரம், அது வந்து ஞானம். புரியுதா? அப்போ இது வரிஷ்டம் நிக்கூட்டாம். ஏன் ரகசியமா இருக்கு அப்படின்னா, இவன் வந்து ஆத்மா தெரியாம அகர்த்தா ஆத்மான்னு சொல்றதில்ல, அகம் கர்த்தா அப்படின்றான். நான் பண்றேன் காலையில இருந்து நான் பண்றேன் யார் பண்ணிடுவேன், நான் தான் பண்ணினேன் அப்படின்னு. குழந்தையில இருந்து சதாபிஷேகம் ஆகிற வரைக்கும் புத்தியே வரல பாருங்க. அப்படியே சொல்லுது சதாபிஷேகம். ஏதோ ஈஸ்வரன் அருளால பண்றேன், இப்படியாவது வரலன்னு கூட சொல்லி பழகணும். ஏதோ ஈஸ்வரனால ஏதோ நடந்திருக்கு, நம்ம முயற்சி ஒண்ணு இல்லை, ஏதோ நடந்தது, அப்படி சொல்லி பழகணும். அப்ப கொஞ்சம் கருத்துருத்துவம் வந்து குறைஞ்சு போயிடும். அகங்காரத்திலிருந்து அகங்காரம் அத்தியஸ்தம். ஓகே, ஆத்மா வந்து ஞானம். நிக்கூட்டம் அது வந்து அஜ்ஞானம், மறைஞ்சுன்னு இருக்கிறது. அப்ப இதுதான் ரகசியம். அயம் ஆத்மா பிரம்ம. அந்த ஆத்மா என்ன? பிரம்ம. ஓகே, தேர்ஃபோர் அகம் பிரம்மாஸ்மி. ஓகே, அதுதான் பிரம்ம மந்திரோட மோட்டோ. எப்பயும் ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு கையில இப்படி எழுதி வச்சுக்கணும் சீட்டு. எப்பெல்லாம் நீ துயரத்தில் இருக்க அகம் பிரம்மாஸ்மி, ஓ அகம் பிரம்மாஸ்மி சொல்லுப்பா அப்படின்னு கேட்கலாம். இப்போ புரியுதுங்களா? யாராவது திட்டினாலோ இது பண்ணாலோ, உங்களை சிறுமைப்படுத்தினாலோ, உங்களை வந்து கேவலப்படுத்தினாலோ, நம்ம பிரம்ம மந்திரோட மோட்டோ என்ன? அகம் பிரம்மாஸ்மி தானே.
அது நீங்க சிட்டில் எழுதி வச்சுக்கணும். நான் அடுத்த தடவை வரும்போது ஒரு லாமினேஷன் கொடுக்க சொல்றேன், என்ன அது பர்சனல் வச்சுக்கோங்க. அகம் பிரம்மாஸ்மி பிருகதாரண்ய உபநிஷத்து புரியுதா? அது என்னவா அது வந்து தன்னைத்தானே அறிந்து கொண்டு அகம் பிரம்மாஸ்மி ஆனதான் புரியுதா? அதுல இருந்து என்ன தெரியுது, நானே அறியாம இருக்கிறதுனால அகம் பிரம்மாஸ்மி சொல்ல முடியல. இதுதான் பதில் புரியுதா? அப்ப நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு கிளாஸ் வரணும். ஓகே, அப்போ இந்த சிஷ்யன் என்ன கேட்கிறேன்னா பராத்பரம். ஓகே, அப்போ பராத்பரம்னா என்ன? இந்த இது இது அவ்யக்தம் பரம், வியக்தம் வந்து அபரா. ஓகே, அபர பரம் அபரா, அதுக்கு அப்பாற்பட்டது. அவ்யக்தத்துக்கும் வியக்தத்துக்கும் வந்தது, வெளியில வந்த இந்த விஷயத்துக்கும் வெளியில வராத அவ்யக்த ஃபார்ம்ல இருக்க அந்தர்யாமியா இருக்கிற ஈஸ்வரனுக்கும் அப்பாற்பட்ட விஷயத்த எனக்கு சொல்லுங்க அப்படின்னு. அதாவது காரண காரிய விலக்ஷண பிரம்மன். அதாவது மாண்டுக்கிய உபநிஷத்தினுடைய விஷயத்தை வந்து கேட்கலாம். கேள்வியே எப்படி சூப்பர் 6th டிகிரியில போறான் புரியுதா? therefore மாண்டுக்கிய சொல்றது சர்வம் ஏத்தத்து பிரம்மம், சர்வம் ஏத்தத்து பிரம்மம். அந்த பிரம்மம் என்னவா? அயம் ஆத்ம பிரம்மம். ஆத்மான பொருள் என்ன? பத்மவா யாரு? ஆத்மா யாரு? ஆத்மா யாரா? அகம் என்ற சொல்லோட பொருள். ஓகே, உறவு என்றொரு சொல்லிருந்தால் பிரிவு என்றொரு பொருள் இருக்கும். நீ எப்ப பாட போற? ஆத்மா என்றொரு சொல்லிருந்தால் ஆனே அது ஆத்மா. புரியுதா? அகம் அகம்னு சொல்லும் போது ஆத்மான்னு அது கெட்ட கோவம் வருது சங்கரருக்கு. நீ நான் சொல்ற, ஆனா நீ வேற மாதிரி சொல்லிட்டு இருக்க. புரியுதா? ஓகே, இது வந்து யானை. நான் யானையை ஹரித்வார்ல பார்த்தோம். ஓகே, இது வந்து யானை. அந்த எஃபெக்ட்ல வந்து சொன்னேன்னு வச்சுக்கோ, சுவாமிஜிக்கு கிறுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஒன்றும் சொல்ல மாட்டான், ஆனா மனசுக்குள்ள போய் வீட்டுல போய் சொல்லுவோம், மைக்கு பார்த்து யானை சொல்றது அப்படின்னு ஒரு நெக்கலா சிரிப்போம். புரியுதா? உன்னை எத்தனை மணிக்கு சிரிக்கிறது? உன்னை சிரிக்கவே முடியாது. ஏன்? அவனும் அப்படித்தான் சொல்றான், ஏத்தாலும் அப்படித்தான் சொல்றான். யாருமே அகம் ஆத்மான்றத சொல்லல. அதனால யூனிவர்ஸ் முழுக்க ஒரே மாதிரி இருக்கு. பிரச்சனை இதுதான். பிரச்சனை இல்லாம போறதுக்கு காரணம் எல்லாருமே வந்து அத்தியஸ்தத்துல இருக்கிறதுனால. அப்போ அயம் ஆத்மா பிரம்ம சக அயம் ஆத்மா சதுஷ்பாத். அது வந்து நாலாவதா இருக்கிறது எதுவோ அது ஆத்மா. நாலாவதுன்னா முன்னாடி 3 இருக்கணும். புரியுதா? அது விஸ்வ, தைஜச அண்ட் பிராக்ஞ. அப்ப 4வது அவஸ்தை வந்து ஆத்மாவா அப்படின்னா 4வது அவஸ்தை ஆத்மா கிடையாது. நீ ஒழுங்கா யோகாலாம் பண்ணலன்னா, இது இமாலயன் ஹாஸ்பிட்டல் இருக்கு, எல்லா ஆஸ்பத்திரியும் இருக்கு, அங்க போனேன்னா வென்டிலேட்டர் வைப்பான். அதுக்கு பேரு 4வது அவஸ்தை. புரியுதா? அது மூச்சாவஸ்தைன்னு பேர். அதுக்கு பேரு 5வது அவஸ்தை எல்லாருக்கும் வரும். 4 போகலைன்னா கூட 5வது கண்டிப்பா வரும். அது மரண அவஸ்தை. மரண அவஸ்தைன்னா என்ன அர்த்தம்னா, மரணத்துக்கு போயிடுவான். மரணத்தை பத்தி ரொம்ப கவலைப்படக்கூடாது. ஏன்? அவன் ஜனனம் ஆயிடுவான். புரியுதா? உத்கிராந்தி கதி ஆகதி. இறந்துட்டவன் திருப்பி பிறப்பான். அது ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. ஆனா அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணணும். புரியுதா? அந்த நேரத்தில் வந்து இப்படியே இருக்கக்கூடாது. அவன் செத்து போலப்பா, அவர் திருப்பி வந்துடுவார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, ஞானம் வரலைன்னா பிரச்சனை கிடையாது, ஞானம் வந்தாலும் பிரச்சனை. புரியுதா? அப்ப நம்ம வந்து அந்த ஆட்டிடியூடு ராங்கா பண்ணக்கூடாது. ஞானம் வந்த பிறகு தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். புரியுதா? அதுதான் ஞானம் வரத்துக்கு முன்னாடியே வந்து என்னெல்லாம் உலகத்துல அனுபவிக்கணுமோ அனுபவிச்சிடணும். ஓகே, பால் பாயசம் சாப்பிட்டுடணும். புரியுதா? அதுக்கப்புறம் பால் பாயசமாவது இதெல்லாம் எல்லாம் சகலம் பிரம்மம், சர்வம் பிரம்மம், சர்வம் கலுவிதம் பிரம்ம அப்படிலாம் வந்துடும். புரியுதா? அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். புரியுதா? அதுக்கு முன்னாடியே அனுபவிச்சுடு ராஜா. அதுல ஆஸ்வலாயினர் பராத்பரம் புருஷம் பஷ்யதி வித்வான். எனக்கு நான் எந்த பிரம்மத்தை அடைந்தானோ அதை எனக்கு உபதேசிங்கள் பகவானே அப்படின்றது சொல்றாரு. அவர் சொல்றாரு, என்ன வார்த்தை, அதை சொல்லிட்டு நம்ம முடிச்சிடுவான். வேதைகி அநேகைகி, வேதைகி அநேகைகி அகமேவ சத்தியம். நான் ஒன்றும் புதுசெல்லாம் சொல்லலை, ஏற்கனவே சொன்னதை தான் சொல்லிட்டு இருக்கேன்.
வேதத்துல ஏகப்பட்ட ஐட்டம் கொட்டி கிடக்கிறது அதுல, புரியுதா? ஆனா அதுல தாற்பயம் அப்படின்னு இருக்கு, சென்ட்ரல் தீம். எது 1000 பேசினா கூட ஒருத்தரோட நம்ம இப்ப டொனேஷன் வாங்கறதுக்கு போறோம்னு வச்சுக்கோ, இன்னும் பேசுவோம், இதுவாச்சு அதுவாச்சு கடனுக்கு பிறகு நீ தான் அப்படிலாம் சொல்லுவான், அப்படியே சொல்லிட்டு வந்துருவான். அதான் அந்த டொனேஷன் அதுலயே குறிப்பா சொல்லிக்கிட்டே இருப்பான் பார்த்துருவீங்க. அப்ப தாற்பயம் அவன் டொனேஷன். ஸோ இதுல நமக்கு டொனேஷன் சொல்லிட்டு போயிடக்கூடாது, ஏதோ சுவாமிஜி டொனேஷன் சொன்னாரு அப்படின்னு. ஆத்மா தாற்பயம், ஆத்மா அகம் அகர்த்தா ஆத்மா, அகம் அகர்த்தா ஆத்மா அப்படி சேர்த்துக்கணும். அகர்த்தா பண்ணினா தான் ஆத்மா குவாலிபிகேஷன் ஆகும். அகம் கர்த்தா ஆத்மா சொல்ல முடியாது. அகங்காரகா, அகம் கர்த்தா அகங்காரகா அதுல பேஸ்கெட்ல போயிடும். அகம் அகர்த்தா சொல்லிட்டீங்கன்னா ஆத்மா பேஸ்கெட்ல போயிடும். புரியுதா? உனக்கு துன்பம் வேணுமா, துயரம் வேணுமா, மனப்பூர்ணம் நிறைவு வேணுமான்றத நம்ம ஒவ்வொருத்தரும் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே, அப்போ வேதைக்கு அநேகைக்கு அதனுடைய வேதத்தினுடைய சாஸ்திரத்தினுடைய சப்த பிரமாணத்தினுடைய தாற்பயம் என்ன? அகமேவ வேத்யா, அகமேவ வேத்யா. நான் யாருன்னு சொல்லி கொடுக்குறதுப்பா. அதனால நீங்க எல்லாரும் இப்ப கேம்புக்கு வரையில இது தொடர்ச்சியா வரணும், அப்புறம் தொடர்ந்து படிக்கணும். அப்புறம் இன்னைக்கு நான் 2-3 கிளாஸ் கேட்டுட்டு வரேன். நான் காலையில யோகாக்கு வரேன் இல்லையா, அப்ப கிளாஸ் கேட்டுட்டு வரேன். நான் எந்த சூழ்நிலையில இருந்தாலும் கிளாஸ் மாத்திரம் மிஸ் பண்ணக்கூடாது. நீ அழுதுண்டே கூட கேளு. ஓகே, ப்ராப்ளம் இருக்கும், இது இருக்கும், இஎம் இருக்கும், என்னென்னோ இருக்கும், லொட்டு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம், கிளாஸ் கேட்டுட்டு. ஓகே, ரொம்ப சஞ்சலமா இருந்தா அந்த ஓம் சொல்லி கொடுத்ததில்ல அது. உன் குழந்தை பேரனோ பேத்தியோ இல்ல உன் குழந்தைய கவான்னு கத்துச்சுன்னா அது முன்னாடி போய் ஓம் ஓம் சொல்லுங்க, 2 நிமிஷத்துல அப்படியே அடங்கிடும். ட்ரை பண்ணு. நான் இதெல்லாம் பரீட்சை பண்ணேன், அது அப்படியே அடங்கிடுத்தது. புரியுதா? என் குரல்ல கேட்டா தெரியல. ஓம்க்கு அத்தனை பவர் இருக்கு. பிரணவ மந்திரம். இவர் என்ன சொல்றாரு, கன்க்ளூஷன் பண்றாரு. என்ன கன்க்ளூஷன் பண்றாருன்னா, த்ரிஷு தாமசு போக்யம் போக்தா போகஸ்ச பவேத் தேப்யஹா விலக்ஷணஹா சாட்சி சின்மாத்ரோகம் சதாசிவா. இவரை தான் கன்க்ளூஷன் இன்னைக்கு உபநிஷத்தோட கன்க்ளூஷன். என்னன்னா, ஸோ திருப்புட்டி போக்தா போக்ய போகம் இருக்கு, ஞாத்தா ஞானம் நியாயம், கர்த்தா கர்மா கரணம், இதெல்லாம் இந்த மாதிரி திருப்புட்டி இருக்கு. திருப்பு இல்ல, திருப்புட்டி 3 இருக்கு. நீங்க எதை எடுத்துனாலும் 3 இருக்கு. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா 3 இருக்கு. நமக்கு 3 தெரிஞ்சா வேதாந்தத்துக்கு வரணும். 2 தெரிஞ்சா என்ன பண்ணும்? சங்கர நேத்ராலய போனோம். புரியுதா? ஆனா இது புத்தியில புரிஞ்சாதான் 3 தெரியுதுன்றது தெரியும். 3 தெரியும். புரியுதா? இந்த 3 இருக்கிறத அதுக்கு பேர் அனுபவம்னு சொல்றாங்க. அந்த அனுபவம் 3 அவஸ்தையில் இருக்கு. த்ரிஷு தாமசு. ஓகே, ஜாக்கிரத அவஸ்தா, சொப்பன அவஸ்தா, சுஷுப்தி அவஸ்தா. அந்த அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க, அந்த இந்த 2 கண்ணால பார்த்தா அந்த கன்றாவிய அப்படி சொல்லுவான், அது சத்தியமா சொல்லுவான். அது சத்தியம் இல்லை. நீ 2 கண்ணால பார்த்தல, அது சத்தியம் இல்லை, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. புரியுதா? போகக்கூடிய விஷயம். இல்லைன்னா நீ எவ்வளோ கண்ணால பார்த்ததெல்லாம் இப்ப ஞாபகம் வச்சிருந்தா இன்னும் ஆகுறது அவ்வளவுதான். புரியுதா? இங்க வரவே முடியாது. ஓகே, அதனால இந்த அனுபவம் மித்யா. நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் என்னது? மித்யா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ கொடுக்கிற அதிஷ்டானம் இருக்கு, அது சத்தியம். ஆத்ம சத்தியம், அனாத்மா மித்யா. அகம் சத்தியம், அந்நியத்து மித்யா. மித்யானா என்ன? சன்ரைஸ். சன்னு இல்லைன்னா ராத்திரி பகல் கிடையாது. ஆனா அந்த ராத்திரி பகலுக்கு சன்னு சூரியன் பொறுப்பு இல்லை. நான் பொறுப்பு இல்லப்பா இந்த வீட்டுல அப்படி சொல்றோம் இல்லையா? சூரியன் பொறுப்பு இல்லை, அது சிவனேன்னு அப்படியே இருக்கு. புரியுதா? பிரகாசம், அது பிரகாசம். புரியுதா? இவன் பூமி சுத்திட்டு ராத்திரி பகல் சன்ரைஸ் சன்செட். நான் அப்ப பொய் பேசுறதே பொய். சன்ரைஸ் சன்செட்
அப்படின்னு பிறகுதான் சன் வந்து ரைஸ் ஆகுறதுல. அது போல பிரம்மன் எதுவும் பண்ணல, புரியுதுதான், எதுவும் பண்ணல. பிரம்மன் இல்லாம எதுவும் பண்ண முடியாது. ஓகே, சூரியன் இல்லாம பகல் இரவு வராது, புரியுதா? ஆனா சூரியன் பகல் இரவு உண்டாக்குறது இல்ல, நல்லா புரிஞ்சுக்கணும், புரியுதா? அது போல அந்த சைத்தன்ய கான்சியஸ்னால தான் எல்லாமே நடக்கிறது. புத்தியோட விருத்தி எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து சைத்தன்யத்தினால, கான்சியஸ்னால. ஆனா கான்சியஸ்னஸ் அசங்கா, அததான் இவர் சொல்றாரு சாட்சி. இப்போ ஒருத்தனை கொலை பண்றான்னு வச்சுக்க, எவனோ கொலை பண்றான், அந்த நேரத்தில் நாம இருந்துட்டோம், புரியுதா? நான் வந்து ஒரு கொலை பண்ணதை நேரடியா பார்த்துட்டேன். பா, அது வயசு வேற, ராத்திரிலாம் அது வரும், கத்தி எடுத்து ரத்தத்தில் அப்படியே சன்னு அந்த சாமலாவதன ஸ்ட்ரீட்ல, புரியுதா? ஓகே, அப்ப என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போவானா? கூட்டிட்டு போக மாட்டான், புரியுதா? நான் சாட்சி தான், நான் பண்ணல, நான் அவன் கொலை பண்ணும்போது நான் இங்க போயிட்டேன், அவ்வளவுதான், புரியுது? சாட்சி, சாட்சினா சாட்சி கிட்ட எந்த இதுவும் கிடையாது, புரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அசங்ககா. அப்ப அகம் அசங்க சைத்தன்யம். ஓகே, எப்படி தாமரை இலை தண்ணீர் மாதிரி, ஃபெவிகால் மாதிரி, நான்ஸ்டிக் மாதிரி, அது ஒரு தோசைக்கல் போடுவீங்களே, என்ன போடாம ஒரு இப்படி இப்படிதான் போட்டு அது ஒண்ணு ஆனாலும் வரும் பாருங்க. அது போடுற விதமே இது மெலிசா வர போடும், அப்படி ஒரு அந்த அது வர ஒரு இதுல வச்சிருப்பான், மர கரண்டியில் வச்சிருப்பான், இப்படி இப்படி போட்டு அப்படி பண்ணுவான். எல்லாருமே பண்ண முடியாது, எக்ஸ்பர்ட் மட்டும்தான் பண்ண முடியும், கரெக்டா அப்படி மடிச்சு நம்ம கிட்ட கொண்டு வந்து வைக்கணும். பரிமாறதே ஒரு அழகு, போடுறதே ஒரு அழகு. இது போறதுக்கு பிரம்மன் நம்ம கண்டுபிடிச்சலாம் போல இருக்கு. ஓகே, அப்ப சாட்சின்றது அசங்க சைத்தன்யம். ஓகே, சாட்சி அது சைத்தன்யம் எப்படி சொல்றது? சின்மாத்திரம், சைத்தன்யம் மாத்திரம். யாரா? சுப்பன குப்பனா? சாட்சி சின்மாத்திரோகம், சின்மாத்திரம் அகம். அகம், அகம்னா யாரு? நீயா நானா? நீயா நானா? இப்ப நான் சொல்றத வேற எவனாவது சொல்ல முடியுமா? நான்ன்றத, நான் சொல்றத நான நீ சொல்ல முடியாது, நீயும் நான் தான் சொல்ல முடியாது. நீ சொன்ன வேற மாதிரி ஆயிடும், அது மித்யாவாயிடும். நீ சொல்லும் போதெல்லாம் மித்யா, நான் சொல்லும் போதெல்லாம் சத்தியம். நீ உங்க மாமியார் எப்படி காட்டணும்னு வச்சுக்கோ, மித்யா. அப்ப நீ பேசுறது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் உலகத்தையோ ஊரையோ மற்றவங்களையோ பத்தி பேசுறல, அதெல்லாம் மித்யா மித்யா மித்யா. நான் சொல்லும் போது சத்தியம். ஓகே, இப்போ டெய்லியே காலையில எழுந்துதுல இருந்து ராத்திரி வரைக்கும் சத்தியம் மித்யால இருக்கும். ஓகே, மித்யா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கிறதுனால அதுலயே ரொம்ப போறோம். அதனால இந்த சத்தியம் மறந்து போயிடுறோம். அந்த சத்தியத்தை மறக்க கூடாதுதான் இந்த சின்மாத்ரோகம் சதாசிவகா. ஓகே, அதனால இது சொல்லி அவரை முடிக்கிறார், புரியுதா? அப்ப இத வந்து அதிகோ பகவோ வித்வான் பராத்பரம் புருஷம் யாதி உபைத்தி. ஓகே, அப்போ வருணர் வந்து பிருகு கிட்ட சொல்றாரு, எதோ வா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்யம் சம்பிஷந்தி தது விஜிக்ஞாசஸ்வ தது பிரம்மேதி. எதனிடமிருந்து தோன்றி இருந்து மறைகிறதோ அது பிரம்மன், அப்படி சொல்றாரு. அததான் இது பிரம்மாஜி சொல்றாரு ஆசோலாயர் கிட்ட, மையேவ சகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் மை சர்வம் லயம் யாதி. அங்க யாத்தில கொண்டு வந்தார்ல, நீ யாத்தில முடிகிறார் உபசம்கார, அப்படி பார்க்கணும். தது எதுமா? பிரம்மாத்வயம் அஸ்மி, அத்வயம் பிரம்ம அகம் அஸ்மி அப்படின்னு இந்த கைவல்ய உபநிஷத் கன்க்ளூட் பண்றது. நீங்க எல்லாருக்கும், உங்க எல்லாருக்கும் நல்ல ஆச்சாரிய கிடைச்சிருக்காது, நல்ல பரம்பரை கிடைச்சிருக்கிறது, நல்ல வீடு கிடைச்சிருக்கிறது. இந்த கிளாஸை தொடர்ந்து பண்ணணும். என்னுடைய வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் குரு பரம்பரை வேண்டிக்கிட்டு இதோட நான் நிறைவு செய்கிறேன், பூர்த்தி பண்ணேன். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி.
ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.